வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க், அதாவது வேலை மற்றும் நேரம் அப்படின்ற டாப்பிக்கில் ஆல்ரெடி 4 பார்ட் போட்டிருக்கோம். இது 5வது பார்ட், சரியா? ஸோ இதோட இந்த டாபிக் முடிய போகுது. இந்த வீடியோவில் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபிசின்னு 3 பர்சன் கொடுத்தா டைம் அண்ட் ஒர்க்கில் எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்றா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் இதில் ராம், Shyam and Mohan can finish a piece of work in 12, 15 and 20 days respectively. In how many days they together can finish it completely? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ராமு, ஷாமு, மோகன் அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. தனித்தனியாக அந்த வேலையை ஒருத்தர் 12 நாள், அதாவது ராம் 12 நாள், ஷாம் 15 நாள், மோகன் 20 நாள், சரியா? 20 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க. தனித்தனியாக அந்த வேலையை செஞ்சால் 3 பேருமே சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்கன்னா எத்தனை நாளில் அந்த வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ இந்த கொஷின் எப்படி போகிறது? இது நார்மலாக 3 பர்சன்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன செய்யலாம்னா 1/a + b + c, 3 பேர் இல்லைப்பா. ஸோ 3 பேரும் சேர்ந்து அப்படின்றனால 1/a + b + cன்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? இந்த 3 பேரோட ஒரு நாள் வேலை தான் 1/a + b + c, சரியா? a + b + cயோட 1 டே ஒர்க்கு, சரியா? 1 டே ஒர்க்கு தான் என்ன? 1/a + b + c, ஓகேவா? இது எதுக்கு சமமாக இருக்குன்னா 1/a + 1/b + 1/cக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் ஏன்றது நான் ராமுன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ராம் 12 நாளா, இதில் ரெண்டாவதாக யாருமா இருக்காங்க? ஷாம் 15 நாளா, சின்றது மோகன்னா மோகன் 20 நாள், ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஏன் ப்ளஸ்ஸு போடுறேன் அப்படின்றது தெரிஞ்சுங்க. 3 பேரும் சேர்ந்துன்றாங்க. ஸோ சேர்ந்துன்னும் போது ப்ளஸ்ஸு போடுறோம், ஓகேங்களா? ஸோ இந்த 3 நம்பர் 12, 15, 20 இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். மீசிமா எடுக்கிறேன் அப்படின்னா 2ஆம் வாய்ப்பாலில் இது 6 முறை, 2ஆம் வாய்ப்பாலில் 15 வராது. ஸோ 2ஆம் வாய்ப்பாலில் 20 10 முறை, வராதது அப்படியே வச்சிங்க, ஓகேங்களா? ஸோ 2ஆம் வாய்ப்பாலில் இது 3 முறை, 2ஆம் வாய்ப்பாலில் 15 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். 2ஆம் வாய்ப்பாலில் 10 வரும், 5 முறை வருமா? ஸோ 5 முறை. இப்போ பாருங்கள், எந்த நம்பருமே 2ஆம் வாய்ப்பாலில் வராது. ஸோ 3ஆம் வாய்ப்பாலுக்கு போகிறேன். 1 3 3, 5 5, 3ஆம் வாய்ப்பாலில் 5 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். 5ஆம் வாய்ப்பாலில் 1,1,1ன்னு வந்துடுமா? ஸோ இதை பெருக்குங்க. 2 2 4, 4 12, 12 5 60. அந்த 60 கீழே வச்சிட்டேன், ஓகேங்களா? இதுதான் எல்சிஎம். ஸோ 12ஆம் வாய்ப்பாலில் 60 எப்போ வரும்னு பார்க்குறேன். 5 முறை வரும். அந்த 5ஆல் அதுக்கு மேலே இருக்கிற இந்த 1 பெருக்குனா 1 5 5 ப்ளஸ் 15ஆம் வாய்ப்பாலில் 60 எப்போ வரும்னு பார்க்குறேன். 4 முறை வரும். அந்த 4ஆல் அதுக்கு மேலே இருக்கிற இந்த 1 பெருக்குனா 1 4 4 ப்ளஸ் 20ஆம் வாய்ப்பாலில் 60 3 முறை வருமா? ஸோ அந்த 3ஆல் இதுக்கு மேலே இருக்கிற இந்த 1 பெருக்குனா 1 3 3. அப்போது மேலே கூட்டினீங்கன்னா 12ன்னு வருது, கீழே ஆல்ரெடி 60 இருக்குது. இது அடிச்சிங்கன்னா 1 12 12, I 12 60, கரெக்டுங்களா? ஸோ அப்போ 1/a + b + cக்கான மதிப்பு தான் எனக்கு என்னன்னு வருது? 1/5ன்னு வருது. ஆனால் எனக்கு தேவை a + b + cக்கான ஆன்சர் என்ன? ஸோ இதையும் தலைகையாக மாற்றினா 5 days அப்படின்றது ஆன்சர், சரியா? ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அடுத்ததில் பாருங்கள், ஏ அண்ட் பி டுகெதர் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 10 days, பி அண்ட் சி டுகெதர் டூ இட் இன் 20 days, while C and A together complete the same work in 60 days. Then how many days will it work complete when all 3 work together அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சால் அந்த வேலை 10 நாளில் முடிப்பாங்களாம். பியும் சியும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சால் 20 நாளில் முடிப்பாங்களாம். சியும் ஏவும் மட்டும் அந்த வேலையை செய்கிறாங்கன்னா 60 நாளில் முடிப்பாங்க, சரியா? இப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி 2 பேராக கொடுத்துருக்காங்க சார். a + b, b + c, c + a, இந்த மாதிரி 2 பேராக கொடுத்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க,
போன சம் என்னப்பா பண்ணோம்? ஏ மட்டும் தனியாக, பி மட்டும் தனியாக, சி மட்டும் தனியான்னு சொன்னாங்களா? அப்போ 3 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம்? அந்த 3 பேரையும் இந்த மாதிரி பையில் ஆட் பண்ணிக்கிட்டோமா? 1/10 ப்ளஸ் 1/20 ப்ளஸ் 1/60 இப்படி எழுதணுமா? கரெக்டா? இந்த கொஷினில் நல்லா பாருங்கள், போன கொஷினில் ஏ தனியாக, பி தனியாக, சி தனியாக இருந்தாங்க. அதனால் நம்ம அப்படியே வந்து 1/12, 1/15, 1/20ன்னு எழுதணும். இந்த கொஷினில் 2 பேராக இருக்காங்க. சரியா? 2 பேராக இருக்காங்க. அது இல்லாமல் ஒவ்வொருத்தரும் 2 முறை வராங்க. பாருங்கள், ஏ மட்டும் 2 முறை வராங்க, பி மட்டும் 2 முறை வராங்க, சி மட்டும் 2 முறை வராங்க. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, இது வெளியே ஒரு 1/2ஆல் பிரிக்கிறேன். அவ்வளோதான். போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா, ஒவ்வொருத்தரும் 2 முறை இருக்காங்க. எனக்கு ஒரு முறை இருந்தால் அதுக்கு என்ன ஆன்சரோ அந்த நாள் வந்தால் போதும். அதனால் ஒரு 2ஆல் வகுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இது 1/2 ஆஸ் யூஷுவல். அதே போல் இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். சரியா? 10, 20, 60க்கான மீசிமா என்ன? ஸோ 2ஆம் வாய்ப்பாலில் இது 5 முறை, 2ஆம் வாய்ப்பாலில் இது 10 முறை, 2ஆம் வாய்ப்பாலில் இது 30 முறை. அகைன் 2ஆம் வாய்ப்பாலில் 5 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். 2ஆம் வாய்ப்பாலில் 10 5 முறை வருமா? 2ஆம் வாய்ப்பாலில் 30 வந்து 15 முறை வரும். ஸோ 5ஆல் போடுறேன்னா ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5, 3 5 இப்போ 3ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 1,1,1ன்னு வந்துருமா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 2 2 4, 4 5 60, 4 5 20, 20 3 60. ஓகேவா? ஸோ கீழே 60ன்னு வச்சுக்கிறேன்ப்பா. 10ஆம் வாய்ப்பாலில் 60 எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா 6 முறை வரும். அந்த 6ஆல் அதுக்கு மேலே இருக்கிற 1 பெருக்குனா 6 தான். 20ஆம் வாய்ப்பாலில் 60 3 முறை வரும். அந்த 3ஆல் அதுக்கு மேலே இருக்கிற 1 பெருக்குனா 3 தான். ப்ளஸ் 60ஆம் வாய்ப்பாலில் 60 1 முறை தான். அந்த 1ஆல் அதுக்கு மேலே இருக்கிற 1 பெருக்குனா 1 தான். சரியா? அப்போது 1/2 இன்ட்டு மேலே ஆட் பண்ணால் 10, கீழே 60ன்னு வருதா? ஒரு 0க்கு 0 மட்டும் அதிர்ஷ்டம். சரியா? மேலே 1 பெருக்குனா 1 தான், கீழே 2 6 பெருக்குனா 12. ஸோ பாருங்கள், 3 பேரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க? 1/12 டேஸ் அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதை தலைக்கியாக மாற்றினா 12 டேஸ் அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஏ ப்ளஸ் பி மட்டும் இந்த வேலையை எத்தனை நாள் செய்கிறாரு, பி ப்ளஸ் சி மட்டும் இந்த வேலையை எத்தனை நாள் செய்கிறாரு, சி ப்ளஸ் ஏ மட்டும் இந்த வேலையை எத்தனை நாள் செய்கிறாரு, இந்த மாதிரிலாம் கொஷின் கொடுத்தா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சேம் அதே ப்ரொசீஜர். 3 பேரும் சேர்ந்து அப்படின்னா நம்ம என்ன செஞ்சோமோ அதை எழுதிட்டு ஒரு 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். சரியா? ஸோ ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகேப்பா, இதே மாடலில் ஒரு சம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் கொடுக்கும்போது போட்டிருக்கோம். இது 3 பேர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ பார்த்துருவோம் என்னடா சொல்கிறாங்கன்னு. பாருங்கள், ஏபிசிஆர் 3 people doing a work in 36, 54, 72 days respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஏ மட்டும் அந்த வேலையை செஞ்சால் 36 நாள்லையும், பி மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சால் 54 நாள்லையும், சி மட்டும் செஞ்சால் 72 நாள்லையும் அந்த வேலையை முடிப்பாங்க. சரியா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ வந்து அந்த வேலை முடியறதுக்கு 8 நாள் முன்னையே அந்த வேலையை விட்டு நின்றுடுறாரு. ஓகேவா? அதே போல் பீன்றவர் 12 நாளுக்கு முன்னையே அந்த வேலையை விட்டு நின்றுடுறாரு. ஸோ சி மட்டும்தான் அந்த வேலையை ஃபுல்லாக முடிக்கிறார்னா, சி அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் எடுத்துப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, யாரை கேட்குறாங்களோ இந்த மாதிரி கொஷின் நான் சொல்லியிருக்கேன்லங்க, 8 நாள் முன்னே ஒருத்தர் போயிட்டாரு, 10 நாள் முன்னே ஒருத்தர் போயிட்டாரு, சில நாள் வேலை செஞ்சுட்டு ஒருத்தர் போயிட்டாரு. இங்கிலீஷில் கூட பார்த்துருப்போமே, பி மட்டும் சம் டேஸ் வேலை செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தா நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கவனிச்சிங்க. கீழே 36 ஏ, பி வந்து 54, சி வந்து 72. இது ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்க சொன்னா கரெக்டாக? யாரை கேட்குறாங்களோ அவங்கள எக்ஸுன்னு எடுத்துங்க. நல்லா புரிஞ்சுங்க, சியை தான் கேட்குறாங்க. ஸோ அவங்க எக்ஸு மேலே. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, எக்ஸ் டேஸில்
சி அந்த வேலையை முடிக்கிறார்னா அதுக்கு 8 நாள் முன்ன ஏ அந்த வேலையை விட்டு நிற்கிறாரு. பாருங்க, வேலை முடிவதற்கு 8 நாட்களுக்கு முன்பாகவும். ஸோ சி எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாரோ அது நான் எக்ஸுன்னு எடுத்திருக்கேன். அதுக்கு 8 நாள் முன்ன ஏ வந்து அந்த வேலையை விட்டு நிற்கிறாருனா ஏ எத்தனை நாள் வேலை செஞ்சுருப்பாருன்னு கேட்டால் நம்ம என்னன்னு சொல்லலாம்? x-8ன்னு சொல்லலாமா? கரெக்டா? அதாவது சி செஞ்ச வேலையை விட 8 நாள் முன்ன வரைக்கும் வேலை செஞ்சுருப்பார். ஓகேவா? அதே போல் பி எத்தனை நாள் அந்த வேலையை செஞ்சாருன்னு கேட்டால் சி செஞ்ச வேலையை விட 12 நாள் முன்ன வரைக்கும் வேலை செஞ்சுருப்பார். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாகவும் வேலையை விட்டு நிற்கிறார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இவ்வளோ தாங்க கான்செப்ட்டு. கீழே என்ன டேஸ் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டேன். ஈக்குவல் டு 1, அது நான் ஏற்கனவே சொன்னேன், டோட்டல் எஃபிஷியன்சி, மொத்த திறன். சரியா? மேலே யாரை கேட்குறாங்களோ அவங்க எக்ஸு, மீதி பேர் அவங்களே சொல்லிட்டாங்க. ஏ வந்து 8 நாள் முன்னே போயிடுறாரு, பி வந்து 12 நாள் முன்னே போயிடுறாருன்னு. சரியா? அதனால் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். சரியா? இதை நான் டைரெக்டாகவே சொல்கிறேன். எல்சிஎம் இதுக்கு எடுத்திங்கன்னா 216ன்னு வருங்க. ஏன்னா ட்ரை பண்ணி கூட பாருங்க. 36, 54, 72. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் இது 18, இது 27, இது 36. சரியா? அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் இது 9 முறை. 2ஆம் வாய்ப்பால் 27 வராது, ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். 2ஆம் வாய்ப்பால் 36 வந்து 18 முறை. ஸோ அகைன் 2ஆம் வாய்ப்பால் 9ம் வராது, 27ம் வராது, ஆனால் 18 9 முறை வரும். சரியா? இப்போ டைரெக்டாக நான் 3ஆம் வாய்ப்பாலில் போடுறேன்னா இது 3 முறை, 27 வந்து 9 முறை, அகைன் இது 3 முறை. ஸோ நெக்ஸ்ட்டு 3ஆல் போட்டிங்கன்னா இது 1 முறை, இது 3 முறை, இது 1 முறை. ஸோ லாஸ்ட்டாக மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு 1,1,1ன்னு வரும். ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். சரியா? அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போடுறேன். அப்படி இல்லைனா நம்மள்தே எல்சிஎம் HCFக்கான வீடியோவும் இருக்குது, அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 8, 24, 72, 72 3ஆல் பெருக்குனா 216ங்க. சரியா? ஸோ 36. இங்கே பாருங்கள், இந்த 36ஆம் வாய்ப்பால் 216 வருமா அப்படின்னு கேட்டால் 6 முறை வருங்க. 36 6ஆல் பெருக்கி பாருங்கள், 216 வரும். அந்த 6ஆல் மேலே இருக்கிற இந்த x-8 பெருக்கணும். சரியா? அதே போல் ப்ளஸ் 54ஆம் வாய்ப்பாலில் 216 எப்போ வரும்னு கேட்டால் 3 முறை வரும். அந்த 3ஆல் x-12 பெருக்கணும். ப்ளஸ் 4 முறை வருங்க. 54ஆம் வாய்ப்பாலில் 4 முறை 216, கரெக்ட் தான். ஸோ 4 முறை வரும். அந்த 4ஆல் x-12 பெருக்கணும். ஓகேவா? 72ஆம் வாய்ப்பாலில் 216 3 முறை வரும். அந்த 3ஆல் எக்ஸை பெருக்குனா 3x ஈக்குவல் டு 1. சரியா? இப்போ இதை உள்ளே பெருக்குங்க. 6ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 6x மைனஸ் 6 8 48 ப்ளஸ் 4ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 4x, அதுக்கப்புறம் 4 12 48 ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 216. இந்த வகுத்தலில் இருக்கிற 216 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போச்சுன்னா 1 கூட பெருக்கும்போது அதே 216 தான் வந்துடும். சரியா? ஸோ 6x 4x 3x ஆட் பண்ணால் 13x. சரியா? நான் 48 கூட்டினா மைனஸ் 96 ஈக்குவல் டு 216. ஸோ 13x ஈக்குவல் டு 216. இந்த 96 மைனஸில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் ப்ளஸ் 96 ஆகும். ஸோ 216 கூட 96 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 312ன்னு வருதாப்பா? சரியா? அப்போது நான் இப்படி போடுறேன் பாருங்கள். 13xக்கான வேல்யூ தான் 312. எனக்கு எக்ஸுக்கான வேல்யூ வேணும். அப்போ 312/13 எதுவனா? 13 13, 2 13 26. சரியா? 2 13 26. அப்போது 31ல் 26 போச்சுன்னா மீதி 5. 52ல் எத்தனை 13 இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 4 13 இருக்குது. சரியா? அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு வருது? 24ன்னு வருதுப்பா. இங்கே எக்ஸுன்றது யாருன்னா சி வந்து அந்த வேலையை செய்ய எடுத்துக்கிற 4. அதான் கேட்டிருக்காங்க. ஏன்னா சியை தான் நம்ம எக்ஸுன்னு எடுத்துருக்கோம்.
சரியா? அப்போ 24 நாளில் சி அந்த வேலையை முடிச்சிருப்பார். இதே ஏவை கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? 24 - 8ன்னு போட்டிங்கன்னா 16 நாள் வேலை செஞ்சுட்டு ஏ போயிட்டாருன்னு வேணால் சொல்லலாம். ஏ அந்த வேலையை முடிச்சாருலாம் கேட்க மாட்டாங்க. ஏ எத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு போயிட்டாருன்னு வேணால் கேட்கலாம். சரியா? ஸோ ஏ வந்து 16 நாள் வேலை செஞ்சுட்டு 8 நாள் முன்னே போயிட்டாரு. ஓகேவா? அதே போல் பி வந்து அந்த 24 அங்கே எக்ஸுக்கு பதிலாக போட்டிங்கன்னா 12 நாள் வேலை செஞ்சுட்டு என்ன சொல்லிட்டாரு? 12 நாள் முன்னே வேலைக்கு விட்டு போயிட்டாரு. ஓகேவா? இவ்வளோ தான் லாஜிக்கு. ஸோ 24 அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஏபிசி மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் முடிக்கிறாங்க. இதெல்லாம் லாஜிக் ஈஸியான கொஷினுங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/A ப்ளஸ் 1/B ப்ளஸ் 1/C. நான் லாஜிக் சொல்கிறேன், ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 4 நாளில் முடிக்கிறாங்களா? அப்போ இது 1/4ன்னு எடுத்துக்கலாம். ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை 12 நாளில் முடிக்கிறாரு. அப்போ அது 1/12. பி மட்டும் தனியாக அந்த வேலையை 18 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ அது 1/18. சி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சி தான் தெரியாது. சரியா? இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னா, இதை மட்டும் அப்படியே வச்சுக்க போகிறீங்க. மீதி பேர் எல்லாம் இந்த சைடு வர போகிறாங்க. அப்படி வந்தால் சி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ போன கொஷினில் ஒரு சில டைப்பிங் மிஸ்டேக் இருக்குங்க, அது நம்பர் மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஏபிசி என்ற 3 நபர்கள் ஒரு வேலையை முறையே தனித்தனியே 10, 15, 30 நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏயும் பியும் 3 நாட்களுக்கு வேலை செய்து ஏ விலகிவிட சி சேர்ந்து கொள்கிறார். மீதமுள்ள வேலையை பியும் சியும் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ என்ன செய்யலான்னா, ஃபஸ்ட்டு அந்த 10, 15, 30 இதுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, 2ஆம் வாய்ப்பாடில் இது போடுறோன்னா இது 5 முறை, இது 15 முறை, இது 15 முறை. ஏன்னா 2ஆம் வாய்ப்பாடில் 15 வராதுப்பா. ஸோ வராததை அப்படியே வச்சுக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. 3ஆம் வாய்ப்பாடில் போடுறோன்னா இது 5, 15ம் 5 முறை வரும், இதுவும் 5 முறை வருமா? இப்போ 5ஆல் டிவைட் பண்ணால் 1,1,1ன்னு வந்துடும். கரெக்டா? ஸோ எனக்கு மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 30. 2 3 6 6 5 30 இல்லை, மீசிமா வந்து 30. கரெக்டா? ஸோ இதில் ஞாபகம் வச்சுங்க, இதுதான் மொத்த வேலை. இதை தான் நம்ம போன வீடியோவிலே பேசியிருப்போம். கரெக்டா? இதுதான் மொத்த வேலை. இந்த எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ அப்போது ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. ஏ மட்டும் அந்த வேலையை செய்ய 10 நாள் எடுத்துக்கிறாரு, பி 5 நாள் எடுத்துக்கிறாரு, சி 30 நாள் எடுத்துக்கிறாரு. மொத்தமாக 30 வேலை இருக்குப்பா. ஏ வந்து 10 நாளில் 30 வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யணும். கரெக்டா? ஏன்னா 3 30. அதே போல் பி 15 நாளில் 30 வேலை செய்யணும்னா ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யணும். அப்போ தான் 5 2 30ன்னு வரும். சி வந்து 30 நாளில் 30 வேலையை செய்யணும்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சால் போதும். கரெக்டா? 30 நாளில் 30 வேலையை செய்யணும், அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்வார். இல்லைனா 31 30ன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏவும் பியும் சேர்ந்து 3 நாளைக்கு வேலை செய்கிறாங்க. ஏவும் பியும் மட்டும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க, ஏ மட்டும் அந்த வேலையை செஞ்சால் ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வார். பி மட்டும் ஒரு நாள் வேலை செஞ்சால் 2 வேலை செய்வார். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வாங்களா? கரெக்டா? அப்போ ஏ ப்ளஸ் பியோட 1 டே ஒர்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 5 வேலை. இதே ஏ ப்ளஸ் பியோட 3 நாள் வேலை 3 டே ஒர்க் என்னவா இருக்கும்? 5 × 3ன்னு போட்டிங்கன்னா 15 வேலை செய்வாங்க. கரெக்டா? ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. ஏ ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாரு, பி ஒரு நாளைக்கு 2 வேலை செய்கிறாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வாங்க.
ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வாங்கன்னா 3 நாளைக்கு 15 வேலையை முடிச்சிருப்பாங்க. ரைட்டா? இப்போ என்ன ஆகுதுன்னா, ஏ வந்து இப்போது எனக்கு இந்த வேலை வேணாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு போயிட்டாரு. சரியா? இதனால் என்ன ஆகுதுன்னா, பி கூட இப்போது சின்ற ஒரு புது பர்சன் சேர்றாரு. ஓகேவா? இப்போ ஏ போயிட்டாரு. ஏக்கு இதுக்கப்புறம் வேலை இல்லை. மீதி எங்கிட்ட எவ்வளோ வேலை இருக்குது? மொத்தமாக இருந்தது 30 வேலை. இல்லை ஏவும் பியும் சேர்ந்து 15 வேலை முடிச்சிட்டாங்க. இப்போ மீதி இருக்கிறது இன்னொரு 15 வேலை. கரெக்டாக? இந்த 15 வேலையை யார் யார் தான் செஞ்சாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ விலகிட்டாரு. அப்போ மீதி இருக்கிறது பியும் சியும் சேர்ந்து தான் இந்த 15 வேலையை முடிக்கணும். ஆனால் இவங்க 2 பேருக்கான திறன் என்ன? பியால் ஒரு நாளைக்கு 2 வேலை தான் செய்ய முடியும். ஏவால் ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்ய முடியும். சாரி, ஏன்ற பாருங்க. சியால் ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்ய முடியும். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. பி வந்து ஒரு நாளைக்கு 2 வேலை, சி ஒரு நாளைக்கு ஒரு வேலை. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வாங்களா? கரெக்டா? ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு செய்கிறாங்கன்னா 15 வேலையை எத்தனை நாளில் செஞ்சுருப்பாங்க? 5/3ன்னு போட்டிங்கன்னா 5 நாளில் முடிச்சிருப்பாங்க. கொஷின் அதான் கேட்குறாங்க. மீதமுள்ள வேலையை பியும் சியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. 5 நாளில் முடிச்சிருப்பாங்க. சரியா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா? ஸோ இந்த கொஷின் பாருங்கள். ஏவும் பியும் சேர்ந்து 12 நாள் செய்கிறாங்க. பியும் சியும் சேர்ந்து 5 நாள் செய்கிறாங்க. ஏவும் சியும் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாள் செய்கிறாங்க. ஸோ கொஷின் என்னென்னா, பி மட்டும் தனியாக அந்த வேலையை செய்ய எத்தனை நாள் எடுத்துப்பாருன்னு கேட்குறாங்க. 2 பேர் செஞ்ச வேலைக்கான டைம் சொல்லிட்டாங்க, எத்தனை நாள் வேலை செய்கிறாங்கன்னு. ஆனால் கேட்குறது தனியாக பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். என்ன தெரியுமா? 3 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி கொஷின் கேட்டு 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்கன்னா எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொன்னேன்? அந்த 3 பேர்தும் நம்பர் எதுங்க? 1/12 ஒன்று, 1/15 ஒன்று, 1/20 ஒன்றா? ஒவ்வொருத்தரும் இங்கே 2 முறை இருக்காங்க. அப்படி 2 முறை இருக்கிறதுனால இது 1/2ஆல் பெருக்கிங்க. சரியா? அவ்வளோதான். இதே லாஜிக்கில் இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னா 60ன்னு வருங்க. சரியா? ஸோ 12, 15, 20க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60ன்னு வரும். 12ஆம் வாய்ப்பால் 60 5 முறை வரும். அந்த 5ஆல் அதுக்கு மேலே இருக்கிற 1 பெருக்குனா 5 தான். 15ஆம் வாய்ப்பால் 60 4 முறை வரும். அந்த 4ஆல் அதுக்கு மேலே இருக்கிற 1 பெருக்குனா 4 தான். ப்ளஸ் 20ஆம் வாய்ப்பால் 60 3 முறை வருமா? அந்த 3ஆல் அதுக்கு மேலே இருக்கிற 1 பெருக்குனா 3 தான். ஸோ 1/2 இன்ட்டு 12/60ன்னு வருது. இதை ஓர் 12 I12 60ன்னு எதலாமா? கரெக்டாக? ஸோ மேலே பெருக்குனா 1 தான், கீழே பெருக்குனா 10ன்னு வருதுங்க. ஸோ இந்த 10ன்றது எதை குறிக்குது? இது ஆக்சுவலாக நம்ம யாரை சொன்னோம்? 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதுதான் இது. சரியா? 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டால் 10 நாளில் முடிப்பாங்க. இதை ஏன் சார் இப்போ கண்டுபிடிச்சிங்க? உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்கன்னு தானே லாஜிக்கலாக அதுதானே கேட்டாங்க. அப்போ இதை வச்சு என்ன சார் பண்ண முடியும்? நான் கண்டுபிடிச்சது 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க அது தெரியும் எனக்கு. அதுலேருந்து ஏவும் சியும் செஞ்ச வேலை எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்களோ அதை கழிச்சா பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்கன்னு சொல்லிடலாம்லப்பா. கரெக்டா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிற நாளில் இருந்து ஏவும் சியும் செஞ்ச நாளை கழிச்சா பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாள் செஞ்சாங்கன்னு சொல்லிடலாம்ல. அதனால தான் 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 10 நாளில் செய்கிறாங்க. ஏவும் சியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்க? 20 நாள் செய்வாங்க. அதை கழிச்சிடுறேன். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 20பா. சரியா? 10ஆம் வாய்ப்பால் 20 2 முறை வரும். அந்த 2ஆல் அதுக்கு மேலே இருக்கிற 1 பெருக்குனா 2 தான். 20ஆம் வாய்ப்பால் 20 1 முறை வரும். அந்த 1ஆல் அதுக்கு மேலே இருக்கிற 1 பெருக்குனா 1 தான். ஸோ 1/20ன்னு வருது. அதாவது என்ன அர்த்தம்? பி மட்டும் தனியாக அந்த வேலையை கொடுத்துருந்தா 20 நாளில் முடிச்சிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர் 20 days. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்கன்னு கண்டுபிடிச்ச பிறகு தான்
ஏ மட்டும் தனியாக, பி மட்டும் தனியாக, சி மட்டும் தனியான்னு நம்ம சொல்ல முடியும். சரியா? இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கொஷினுக்கு பி மட்டும் தனியாக அப்படின்னு கேட்கும்போது நான் ஆன்சர் சொன்னேன்ல 20 நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு. ஏ மட்டும் தனியாக இந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க, இல்லை சி மட்டும் தனியாக இந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா? பாருங்க, ராமு, திலீப் அண்ட் சேகர் கேன் டூ ஏ ஒர்க் இன் 15 days. இஃப் ராம் அண்ட் திலீப் கேன் டூ த ஒர்க் இன் 40 days, சேகர் கேன் டூ தட் ஒர்க் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப 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 ஈஸியான கொஷின். சரியா? ஸோ என்ன செய்யலான்னா, நான் 3 பேரும் சேர்ந்து, அப்போ 3 பேருக்கு நான் பேர் வச்சுக்கிறேன்ப்பா. ராம் ஏ, திலீப் பி ஏ, இன்னொருத்த சேகர் வந்து சீனு. சரியா? இதில் 3 பேரும் சேர்ந்து செய்கிற வேலை தான் 1/a + b + c. இதில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ராமும் திலீப்பும் மட்டும் அந்த வேலையை 40 நாளில் முடிக்கிறாங்களா? அப்போ 1/a + b எனக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? ராமும் திலீப்பும் சேர்ந்துன்றது a + b தானே, அது சொல்லிட்டாங்க. சேகர் மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சேகரை மட்டும் நான் தனியாக வச்சுக்கிறேன். ஞாபகம் வச்சுங்க, 3 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை அப்படின்றது என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம், ராமும் திலீப்பும் சேர்ந்த வேலை ப்ளஸ்ஸு சேகரும் சேர்ந்த வேலை, இதுதான் 3 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை. கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறேன். இதில் 3 பேரும் சேர்ந்து அப்படின்னும் போது எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்கன்னா 15 நாளில் முடிச்சிருக்காங்க. ராமும் திலீப்பும் மட்டும் அந்த வேலையை செஞ்சால் 40 நாள் எடுத்துக்கிறாங்களாம். ஸோ அப்போ சேகர் மட்டும் தனியாக அந்த வேலையை செய்ய எத்தனை நாள் எடுத்துப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 1/c மட்டும் நான் தனியாக வச்சுக்கிறேன். இந்த ப்ளஸில் இருக்கிற 1/40 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகிடுமா? ஸோ -1/40 ஈக்குவல் டு 1/cன்னு வருதுப்பா. ஸோ 15க்கும் 40க்கும் நான் மீசிமா எடுக்கிறேன். 2ஆம் வாய்ப்பாலில் 15 அப்படியே தான் இருக்கும், 40 வந்து 20 முறை வரும். அகைன் 2ஆம் வாய்ப்பாலில் 15 அப்படியே தான் இருக்கும், 20 வந்து 10 முறை வரும். அகைன் 2ஆம் வாய்ப்பாலில் 15 அப்படியே தான் இருக்கும், இது 5 முறை வருமா? ஸோ 5ஆம் வாய்ப்பாலில் இது 3 முறை, இது 1 முறை. 3ஆம் வாய்ப்பாலில் இது 1,1ன்னு வந்துரும்பா. சரியா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4, 8, 40, 120ன்னு வருது. ஸோ மீசிமா எனக்கு 120ங்க. 15ஆம் வாய்ப்பாலில் 120 எப்போங்க வரும்? 8 முறை வருமா? அந்த 8ஆல் அதுக்கு மேலே இருக்கிற 1 பெருக்குனா 8 தான். தயவு செய்து சொல்கிறேன், வாய்ப்பாடை படிங்க. வாய்ப்பாடு படிக்காமல் இதெல்லாம் கஷ்டமாக தான் தெரியும். அதுவும் என் சப்ஜெக்டில் இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம், இப்போ நான் இதை வாய்ப்பாடு நமக்கு அந்த நேரத்துக்கு யோசிக்க முடியலனாலும் நடத்துறது புரியல அப்படின்றது தான் கன்வே ஆகும். சரியா? சொல்லது நல்லா புரிஞ்சுக்கங்க. வாய்ப்பாடு படிக்காமல் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை படிச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், சம்ஸை சால்வ் பண்ணிட்டு போகலாம். எல்லாமே கஷ்டம்தாங்க. புரிஞ்சுக்கிட்டா கஷ்டம், படிச்சுட்டா கஷ்டம், நம்மளுக்கு தெரிஞ்சால் கஷ்டம் இல்லை. கரெக்டாக? எப்படி சொல்லலாம்னா, புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அந்த கஷ்டம் வந்து ஈஸியாக போயிடும். சரியா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், கஷ்டன்றது உங்களுக்கு புரிகிற வரைக்கும் தான், நான் அதை தான் சொல்ல வரேன். சரியா? ஸோ அதனால் பார்த்துக்கலாம். 40ஆம் வாய்ப்பாலில் 120ன்றது 3 முறை ஈக்குவல் டு 1/cன்னு வருமா? அப்போ 5/120 ஈக்குவல் டு 1/c. ஸோ 4×5 5, இது அடிச்சிங்கன்னா 24 முறை. சரியா? ஸோ 1/c ஈக்குவல் டு 1/24ன்னு வருது. அப்போ சி மட்டும் அந்த வேலையை செய்ய 24 நாள் எடுத்துப்பார். அந்த சின்றது தான் இங்கே சேகர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு டைப்பா, இதை முடித்தோம் அப்படின்னா இந்த டாபிக் முடியுது. என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் காசு பற்றி பேசுவாங்கம்மா, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ பாருங்கள், ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாளும், பி ஆனவர் தனியே அந்த வேலையை 5 நாளில் முடிக்கிறாங்கன்னா, அவங்க 2 பேருக்கிட்டையும் சேர்த்து வேலைக்கு 2 லட்ச ரூபாய் தராங்க. சரியா? அப்போ ஏ வந்து அதில் வாங்குகிற காசு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஷின் கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா, 2 பேர் கொடுத்துட்டு காசு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், இந்த 2 நம்பர் இருக்குல்லங்க, இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி கீழே எழுதிங்க. அந்த மொத்த நாட்கள் அதை கீழே எழுதுங்க. சரியா? இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. கொஷினில் யார் கேட்குறாங்கன்னு பார்க்குறேன். ஏ பெரும் தொகைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட ஷேர் கேட்டால் பியோட டேஸை தூக்கி மேலே போடணும். ஞாபகம் வச்சுங்க,
ஏவோட ஷேர் கேட்டால் பியோட டேஸை மேலே போடணும், பியோட ஷேர் கேட்டால் ஏவோட டேஸை தூக்கி மேலே போடணும். சரியா? இன்ட்டு அமௌண்ட் என்ன 2 லட்சம். அவ்வளோதாங்க. இதை கேன்சல் பண்ணால் ஆன்சருங்க. ஞாபகம் வச்சுங்க, ஏ ஷேர் கேட்டால் பி ஷேர் கேட்டால் ஏவோட நாள். அவ்வளோதான். இப்போ இதை அடிச்சிங்கன்னா 25 25 வாய்ப்பால் 8 முறை 200 3 0ங்க. அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1,20,000 அப்படின்றது ஆன்சருங்க. ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 2 பேருக்கு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாகவே போடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், 3 பேர் கொடுத்துருக்காங்க. எக்ஸு ஒய் செட்டுன்னு 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருதும் எவ்வளோ ஷேர் போகும், எவ்வளோ காசு போகும்னு கேட்குறாங்க. சேம் அதே போல் இங்கே ஆட் பண்ணிலாம் எழுதிடாதீங்க. இங்கே என்ன செய்யணும்னா இப்படி மல்டிப்ளை பண்ணப்பா. 4ஐயும் 6ஐயும் பெருக்குனா என்ன 24 ப்ளஸ் 6ஐயும் 10ஐயும் பெருக்குனா 60 ப்ளஸ் 4ஐயும் 10ஐயும் பெருக்குனா 40. இதை கீழே எழுதிக்கிறேன். சரியா? இதை கீழே எழுதிக்கிறேன். கொஷினில் ஏவோட ஷேர் வேணும்னு வைங்களேன். ஏவோட பங்கு வேணும்னா ஏவை விட்டுருங்க, மீதி என்ன இருக்குது, பியும் சியும் இருக்கா. அதாவது இங்கே ஏன்றது செட்டுன்னு கொடுத்துரு, எக்ஸுன்னு இருக்காமா. எக்ஸோட ஷேர் வேணும்னா இங்கே மீதி இருக்கிறது என்ன, ஒய் செட்டுன்னு 2 பேர் இருக்காங்க. கரெக்டாக? ஸோ ஒய் செட்டை பெருக்குனா என்ன வரும் 60. அதை மேலே போடணும். ஞாபகம் வச்சுங்க, போன கொஷினில் ஏபின்னு சொன்னாங்க, இந்த கொஷினில் XY செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே இந்த மாதிரி 2 பெருக்கி கீழே எழுதிக்கிறேன். மேலே எக்ஸோட ஷேர் வேணும்னா ஒய்யோட டேஸையும் செட்டோட டேஸையும் பெருக்கி மேலே எழுதணும். சரியா? அப்படி பெருக்கி மேலே எழுதிக்கிறேன். இன்ட்டு அமௌண்ட் என்ன 31,000. ஸோ 60 இதை ஆட் பண்ணால் 124 இன்ட்டு 31,000. இதை 4 வாய்ப்பாலில் அடித்தா இது 15 முறை, இது 4 வாய்ப்பாலில் 31 முறை. ஸோ 31 டைரெக்டாக இது 1 முறை, இது 1000 முறை. சரியா? ஸோ 15 × 1000 15,000ன்னு வருதா. எக்ஸோட ஷேரு 15,000 வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம ஒய்யோட ஷேரையும் கண்டுபிடிச்சிக்குவோம். ஒய்யோட ஷேர் வேணும்னாலும் கீழே இதுதான்ப்பா, இது மாறாது, 124 அப்படியே வச்சுக்கிறேன். மேலே மட்டும் என்ன செய்ய போகிறீங்கன்னா ஒய்யோட ஷேர் வேணும்னா எக்ஸையும் செட்டையும் பெருக்கணும். அப்போ 4ஐயும் 10ஐயும் பெருக்குனா 40ன்னு வருமா. இன்ட்டு 31,000. 4 வாய்ப்பாலில் இது 10 முறை, 4 வாய்ப்பாலில் இது 31 முறை, 31 வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 1000 முறை. சரியா? ஸோ 10ஐயும் 1000ம் பெருக்குனா 10,000 அப்படின்றது ஆன்சர். இதுதான் ஒய்யோட ஷேரு. ஸோ பாருங்கள், ஒய்யோட ஷேர் 1000 வருதா. இங்கே சம் முடிஞ்சிச்சுங்க. மொத்தம் எங்கிட்ட இருக்குது 31,000. இதில் ஏ 5,000, அதாவது ஏன்றது எக்ஸ் 5,000 எடுத்துக்கிறாரு, ஒய் 10,000 எடுத்துக்கிறாருன்னா 25,000 போயிடுச்சு. மீதி இருக்கிற 6,000 செட்டுக்கு போகும். கரெக்டாக? அதுதான் செட்டோட ஷேராக இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவோட இந்த டாபிக் முடியுதுங்க ஆக்சுவலாக. ஸோ மொத்தம் 5 பார்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அந்த 5 பார்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மோஸ்ட்லி எல்லா கொஷினுமே அதில் சொல்லியிருப்பேன். சரியா? அடுத்தடுத்து ரீசனிங்கும் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வீடியோஸ் போடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னே இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன, இது ரீசெண்டாக ஒரு எக்ஸாமில் பார்த்தேங்க. ஒரு எக்ஸாமில் பார்த்த ஒரு கொஷின். ஓகேவா? 7 சிலந்தி 7 வலைய 7 நாளில் பின்னுது அப்படின்னா ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாளில் பின்னும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரீசனிங்லேயும் இந்த கொஷின் வரும். ரீசனிங்லேயும் அரித்மெட்டிக் ரீசனிங் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த கொஷின் வரும். ஆனால் இது நமக்கு டைம் அண்ட் ஒர்க் கொஷின். சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோஸ் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் எதனா மாடல் விட்டுருந்தாலும் அது சொல்லுங்கள், அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு இன்னொரு டாப்பிக்கில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.